Welcome back to my channel Cloud SAS. இந்த வீடியோ நாங்க பார்க்க போறது மல்டி வேல்யூஸ் இன் a card. அதாவது யூசர் வந்து இந்த ஸ்லைசர்ல இருந்து வேல்யூ செலக்ட் பண்ணும்போது ஒரு வேல்யூ இல்லாம எத்தனை வேல்யூ செலக்ட் பண்றாரோ அத்தனை வேல்யூமே வந்து கார்ட்ல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் வந்து பியூட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணாங்கன்னா இங்கே நமக்கு பியூட்டி ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ புக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா 5 டீலிமிட்டர் ஆகும். செகண்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ வந்து நியூ லைன்லையும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நான் கிளியர் செலெக்ஷன் கொடுத்துறேன். ஸோ யூசர் வந்து எதுவும் செலக்ட் பண்ணல அப்படின்னா இங்கே கேட்டகரி நாட் செலக்டட் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகும். இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்லைசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லைசரில் கேட்டகரியை நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நியூஸ் மெஷர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த நியூ மெஷருக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா மல்டி வேல்யூ. ஓகே, ஸோ மல்டி வேல்யூ பைப்லைன் ஃபஸ்ட்டு பைப்லைனுக்கு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு ஈஸ் ஃபில்டர்ட். ஓகே ஃபைன். இப்போ ஈஸ் ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டெமோ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஈஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு சின்டாக்ஸ் என்ன கேட்குது அப்படின்னா டேபிள் நேம் ஆர் காலம் நேம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ வேல்யூ when there are direct filters on the specific column. அதாவது இந்த ஃபில்டரில் ஏதாவது செலக்ட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரூவாக வரும், எதுவுமே செலக்ட் ஆகலைன்னா ஃபால்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு டெமோக்கு நான் வந்து கேட்டகரி அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ மெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. நான் இங்கே ஒரு நியூ கார்டு வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே செலக்ட் ஆகல, அதனால உங்களுக்கு ஃபால்ஸ் வருது. இதே நான் வந்து பியூட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன்னா இங்கே ட்ரூ வரும், பூலியன் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூ வரும், ஏன்னா ஈஸ் ஃபில்டர். இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன்னா எதுவுமே ஃபில்டர் ஆகாதனால உங்களுக்கு ஃபால்ஸ் வருது. சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம வேல்யூஸ் எப்படி ஷோ பண்ணுறது பார்க்கலாம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே ரேப் பண்ணுறேன். ஓகேவா? இஃப் கண்டிஷனில் நம்ம லாஜிக்கல் டெஸ்டிங் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஃபில்டர் ஆகுதுன்னா எனக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிறத ரிசல்ட் காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போது கமா கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன சின்டெக்ஸ் இருக்குது? ட்ரூ. ஐ மீன் ரிசல்ட் வந்து இஃப் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணுவோம் எனக்குன்னா ஆல்ட் என்டர் கொடுத்துறேன். ஸோ தட் உங்களுக்கு நியூ லைன் வரும். தென் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா concatenate x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த concatenate x என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் போய் உங்களுக்கு வந்து டேட்டா கேப்சர் ஆகும். அதாவது ரோ லெவலில் உங்களுக்கு டேட்டா பிக் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே உங்களுக்கு சின்டாக்ஸ் என்ன கேட்குது? concatenate x அப்படிக்கு டேபிள் அப்படிங்கிறத உங்களுக்கு வேல்யூ கேட்குது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த டேபிளில் நம்ம டேபிள் பாஸ் பண்ணுறது பதிலாக அந்த டேபிளில் டிஸ்டிங்காக எடுக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வரும், அதனால வந்து டிஸ்டிங் வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம். இப்போ டிஸ்டிங் வேல்யூவில் எந்த காலம் கேட்குது? நம்ம என்ன பண்ணலாம்? கேட்டகரின்னு நம்ம கொடுக்கலாம், ஏன்னா இதை நம்ம ஸ்லைசரில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். தென் கமா கொடுத்தோம்னா எக்ஸ்பிரஷன் கேட்குது. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஹியர்? என்ன ஒன்றா வரணும் உங்களுக்கு? கேட்டகரி ஆஸ் அவுட்புட்டாக வரணும். கரெக்டுங்களா? தென் கமா டீலிமிட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ நான் வந்து வித்தின் கோட்குள்ளே அஸ் அ ஸ்ட்ரிங் வேல்யூவாக நான் பைப்லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா? டீலிமிட்டருக்கு. தென் கமா ஆர்டர் பை எக்ஸ்பிரஷன். ஸோ ஆர்டர் பை எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பை வரணும்? கேட்டகரி. தென் கமா ஆர்டர் பை விச் இஸ் அசெண்டிங்காக டிசெண்டிங்காக இருக்குது, நான் அசெண்டிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் கமா கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன கேட்குது? ரிசல்ட் இஃப் ஃபால்ஸ். ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டகரி நாட் செலக்டட் அப்படிங்கிறத ஷோ பண்ணோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். நான் கமிட் கொடுத்துட்றேன். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ கேட்டகரி நாட் செலக்டட் அப்படிங்கிறத ரிசல்ட் வந்திருக்கு. நான் ஜஸ்ட் ஆன் சைஸ் மட்டும் ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கேட்டகரி நாட் செலக்டட் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணும்போது பியூட்டி அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே நான் மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே பார்த்தீங்கன்னா
டீலிமிட்டர் ஒரு பைப்லைனாக கொடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இதே மாதிரி நான் எத்தனை வேல்யூ நான் இங்கே ஸ்லைஸில் செலக்ட் பண்ணாலும் அத்தனை வேல்யூக்கும் என்ன ஆகுது உங்களுக்கு யூனிக் வேல்யூ எடுத்துட்டு தென் அதுக்கு டீலிமிட்டராக பைப்லைன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? இதே நம்ம வந்து இன்னொரு மெஷர் கிரியேட் பண்ணி நியூ லைனில் எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் அகைன் ஒரு நியூ மெஷர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மல்டி வேல்யூ நியூ லைன் அப்படிங்கிறத ஒரு நேம் கொடுக்குறேன். ஆல்ட் என்டர். இதுக்கு முன்னே எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே லாஜிக் தான் வரும், சின்ன சேஞ்ச் வரும். அதாவது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் இஸ் ஃபில்டர் எந்த கேட்டகரி, இந்த காலம் கேட்டகரி காலம், ஏன்னா இதான் நம்ம ஸ்லைசரில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேட்டகரி காலம் இந்த இது வந்து உங்களுக்கு செலக்ட் ஆச்சுன்னா ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணோம், ட்ரூவாக இருந்ததுன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்கார்டினேட் எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தென் ஒவ்வொரு ரோவில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்துகிட்டு அதை வந்து டிஸ்டிங்காக அப்ளை எடுக்க சொல்கிறேன். ஓகேங்களா? எதை டிஸ்டிங்காக இருக்க சொல்கிறேன், அகெயின் கேட்டகரி. ஃபைன். தென் கமா எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன வேணும், அகெயின் கேட்டகரி தான் வேண்டும். தென் டீலிமிட்டர். ஓகே, இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிச்சேர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு நீங்கள் 10 பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா யூ வில் கெட் வேல்யூஸ் இன் நியூ ஆர்டர். ஓகேங்களா? அடுத்து ஆர்டர் பை எது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பை வேணும், கேட்டகரி. ஓகேங்களா? அகெயின் கமா அசெண்டிங்கா டிசெண்டிங்கா இருக்குது. ஸோ லெட் மீ கோ வித் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். கமா தென் இஃப் த ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஷோ ஆகணும், கேட்டகரி நாட் செலக்டட். க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கமிட். ஸோ இதே விசுவல் ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இது எடுத்துட்டு நான் இந்த வேல்யூஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா கேட்டகரி நாட் செலக்டட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது, ஏன்னா நமக்கு இங்கே எதுவுமே செலக்ட் ஆகல. ஸோ நான் ஒரு பியூட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன்னா ரெண்டுமே உங்களுக்கு பியூட்டி அப்படிங்கிறத வருது. தென் செகண்ட் வேல்யூ செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே பைப் லைனாக வருது டீலிமிட்டடு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ லைனாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ எத்தனை வேல்யூ நம்ம வந்து ஸ்லைஸில் செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை வேல்யூ உங்களுக்கு இந்த கார்டில் நியூ லைனில் வரும். இந்த கார்டில் டீலிமிட்டடாக உங்களுக்கு என்ன பண்ணி செட் பண்ணியிருக்கோம், பைப் லைன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.